வீர வணக்கம் வீர வணக்கம். பொதுவுடைமை பாவலன், புரட்சி பாவலன், இந்த புதுச்சேரி மண்ணின் ஒரு மிகச்சிறந்த அடையாளம் பாவலரின் பாவேந்தரின் வழித்தோன்றல் மகாகவி பாரதியாரின் அடியொற்றி வந்தவர். இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு குறித்தான நம் சமூகத்தின் ஒரு புகழ்மிக்க பொன்மணி கவிஞர் தமிழொலி அவர்களின் 97வது பிறந்த நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு அரிய சிறப்புமிக்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் ஐயா பாவலன் அவர்களே, நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகின்ற எந்த இலக்கிய அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, தன்னை தானே முன்வந்து ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகின்ற புதுச்சேரி மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, உலக நாடுகள் அத்தனைக்கும் சென்று தன்னுடைய நாவன்மையான வெற்றி கொடி கட்டி வீட்டிருக்கின்ற ஐயா அன்பிற்குரிய நண்பர் பேராசிரியர் இளங்கோ அவர்களே, என்னோடு புகழுரை ஆற்றவர்கள் இருந்திருக்கின்ற களப்போராளி தம்பி கபிலன் அவர்களே, பாவலர்தம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாவலர்களே, இந்த இயக்கத்தின் வேளாகவும் வேலடி மண்ணாகவும் விலகிக் கொண்டிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவரையும் முதலில் வணங்கி வருகின்றேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்த மக்களிடையே பிறந்தோமோ அந்த மக்களுக்காக பணியாற்றி நம் கடமை என்று விழிப்புணர்வு பெற்று வீறு கொண்டு எழுந்தவர்கள் வாழ்வுக்குரியவர்கள். தங்களுடைய நேரத்தை, திறமைகளை மற்றும் உள்ள அனைத்தையும் அடிமை விலங்கை உடைப்பதற்காக அளிப்பவர்கள் பெருமைக்குரியவர்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் மனித உரிமைகளை பெறும் வரை பெரும் துன்பங்களுக்கும் அச்சுறுத்தும் ஆபத்துகளுக்கும் இடையில் செயலாற்றி அழியப்பட்டு கிடக்கும் மக்களின் விடுதலைக்காக தொடர்ந்து போராடுபவர்கள் புகழுக்குரியவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அடிமைப்பட்ட மக்களின் விலங்கை உடைக்க துன்பப்பட்டு கிடக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களின் முழக்க குரலாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த மண்ணின் கள போராளி எழுச்சி தந்திரவர்களின் இன்னொரு பிறவி ஐயா பாவலன் அவர்களை நான் வணங்கி வருகிறேன். எந்த அமைப்பும் எந்த நிகழ்ச்சியும் செய்வதற்கு வழியில்லாத ஒரு காலச்சூழலில் தன் சமூகத்தை சேர்ந்த ஒரு உன்னத கவிஞன் அவனுடைய புகழ் இந்த மண்ணில் பரப்பப்பட வேண்டும், அதற்கு எதையும் விளைவிக்க தயார் என்று வீறு கொண்டு எடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் அவருடைய ஆற்றலை, அவருடைய திறமையை நான் பாராட்டுகின்றேன். இந்த புதுவை மண்ணிலே தோன்றி தன்னுடைய நிலைமை வறுமைக்குரியதாக இருந்தாலும்
குடிசைக்குள்ளே தான் வாழ்ந்தாலும் தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொண்டு உலகம் முழுக்கும் இருக்கும் கவிதைகளுக்கெல்லாம் நான் எந்த வகையிலும் சளைத்தவர் அல்ல என்று மாற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய படைப்புகளை வழங்கிய கவிஞர் கல்லூரி அவர்களின் பொற்பால் வழங்கி என்னுடைய திருக்குறையை தொடங்குகின்றேன். எது எழுத்து? எது எழுத்து? படிக்கின்ற வாசகர்களின் நெஞ்சை நிமிர வைக்கக்கூடிய, நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய உணர்ச்சியை எது வழங்குகின்றதோ அதுதான் எழுத்து. பொதுமக்கள் நலன் நாடி புதுக்கருத்தை சொல்ல உங்கருத்தை சொல்லுவதில் 1000 வந்தாலும் அதற்கொப்ப வேண்டாமே அந்தமிழர் மேன்மை அழிப்பாரை போற்றுவதற்கும் ஏடுவா வாழ்ந்தால் எதிர்ப்பதென்றோ தமிழர்களின் எழுதுவோர் வேலை என்பான் இந்த மண்ணில் பிறந்த புரட்சி பாவேந்தன். சமுதாயத்தின் இழிநிலையை போக்குவதற்கும் அவர்களின் துன்பங்களை குறைப்பதற்கும் என்னுடைய எழுத்து பயன்பட வேண்டும் என்று தான் எழுதிய கோசலை குமரி என்ற நூலிலே பதிவு செய்திருப்பார் நம்முடைய விழாநாயகன் கவிஞர் தமிழுடைய. இப்படி தான் படைக்கின்ற ஒவ்வொரு படைப்பும் சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கின்ற மக்கள் எழுச்சி வர வேண்டும், துன்பப்படுகின்ற தொழிலாளர்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற நோக்கோடு அனைத்து படைப்புகளையும் அவர்களுக்காக எழுதிய கவிஞர் தமிழொலி ஏதோ ஒரு குப்பத்திலே குடிசையிலே ஏழை குடும்பத்திலே பிறந்த ஒரு எளிய மகனாக இருந்தாலும் தன்னுடைய படைப்பின் மூலம் இந்த உலகத்தையே நிமிர வைக்கக்கூடிய, நிமிர்ந்து பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பாவனாக திகழ்ந்தார். இந்த மண்ணிலே பல ஆயிரக்கணக்கான புலவர்கள் தோன்றியிருக்கலாம், சங்க காலம் தொட்டு பல புலவர்கள் தோன்றியிருக்கலாம். மானுட சமூகத்தை அனைவரும் சமம் என்று எண்ணிய பாவர்கள் ஒரு சிலர் தான். யாரும் ஊரே யாவரும் கேளு தீதும் நன்றும் திறக்கரவாரா என்று பாடிய அணியன் பூங்குன்றார். அனைத்து மக்களும் சமமாக உறவுகளாக வாழ வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படுத்தினார். அதையும் தாண்டி நம்முடைய பாட்டன் வள்ளுவன் பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோர் புகுத்தவற்றுடைய எல்லாம் கலை என்று மானுட சாதியையும் தாண்டி இந்த உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் வாழ வேண்டும் என்று நமக்கெல்லாம் அறிவுரை வழங்கினார். இப்படி உலக மக்களை அனைவரையும் சமம் என்று கருதக்கூடிய இலக்கியவாதிகள் மற்ற மொழிகளை விட தமிழ் மொழியில் தான் இருந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே கடந்த 20ஆம் நூற்றாண்டில் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும், எல்லோரும் ஒன்றுடன் எல்லோரும் ஓடுகளை என்று சமமாக பாதிக்கப்பட வேண்டும் என்று எண்ணிய பாவனர்கள் 2 பேர் தான். காக்கை குருவி எங்கள் சாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டும், நோக்க நோக்கத்தனி ஆட்டம் என்று பாடினானே மகாகவி பாரதி. அவள் முதல் கவி. இயற்கையை வர்ணிப்பதில் கூட இந்த சமூகத்தில் அவலங்களை, இந்த சமூகத்தில் காணப்படுகின்ற இழிநிலைகளை ஒப்பிட்டு அந்த சமுதாயம் திருத்தப்பட வேண்டும், பாதிக்கப்பட வேண்டும் என்று பாடிய நம்முடைய தமிழொலி 2ஆம் குலம். அவன் பாடுவான், வானத்தை பார்க்கின்றான், அங்கே நட்சத்திரங்கள் பறந்து விழுந்து கிடக்கின்றன. நாங்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா
அழகாக ஒரு முத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம மன்னிப்போம். ஆனால் நம்முடைய புலவன் வானத்தை பார்க்கும் பொழுது, வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது அவை ஏழை வீட்டு குடிசையின் கொத்தங்களோ, அவர்கள் விடுகின்ற கண்ணீரோ, தொழிலாளர்கள் விடுகின்ற வியர்வை சுட்டோ என்று இந்த சமூகத்தில் இருக்கின்ற அவல நிலையை கூட இயற்கையோடு ஒப்பிட்டு முப்பொழுதும் சமுதாயத்தில் இருக்கின்ற அவலங்களையும் இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களின் நிலைகளையும் எண்ணி எண்ணி துன்பப்பட்டவன் நம்முடைய கவிஞர் தமிழ்வழி. அவர் ஒருவராக தான் இருக்க முடியும். வான்கடல் தோன்றிடும் முத்துக்களோ, ஏழை வாழும் குடிசையின் கொத்தங்களோ, வான்கடல் தோன்றிடும் முத்துக்களோ, ஏழை வாழும் குடிசையின் முத்துகளோ, மாநிலம் மீது உழைப்பவர்கள் உடல் வாய்த்த தழும்புகளோ என்று அந்த வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரத்தை பாடக்கூடிய மனநிலை நம்முடைய கவிஞர் தமிழுக்கு மட்டும்தான். கவிஞன் எப்பொழுதும் தன் நிலையை தானே பிரகடனப்படுத்திக் கொள்வான். ஒரு மகாகவியின் இலக்கணம் அப்படித்தான். தேடி சோர்விடம் என்று பல சின்னங்கள் பேசி மனம் வாடி துன்பமில் உழன்று பிறர் வாழ கொடுஞ்செயல்கள் செய்து நாளை கூடி பருவம் எழுதி கூற்றுக்கு பின்னால் வாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் கீழே என்று பாரதி சொல்வார். ஆனால் நம்முடைய புலவன் தமிழனே நான் உலகின் சொத்து, தமிழனே நான் உலகின் சொந்தக்காரன், தனிமுறையில் நான் உங்கள் புதிய சொத்து, தமிழான தன்னை பல அழிக்க வந்தேன், அவ்வழியில் உழைத்திருந்த ஓடி வந்தேன் என்று நான் சாதாரணமான இந்த உலகத்திலே இருக்கின்ற அவலங்களை சுட்டிக்காட்டி உங்களை எல்லாம் குறிப்பதற்காக வந்த பாவம் என்று தன்னை தானே மாற்றிக் கொண்ட பிரகடனப்படுத்திக் கொண்ட ஒரு மாபெரும் கவிஞன் தமிழ். அவன் வாழ்வதோ ஒரு நிரந்தரம் இல்லாத இடம். சென்னையிலே அவர் வாழ்ந்த இடம் பொதுவுடைமை கட்சியின் அலுவலகம். அதை விட்டாங்க சஞ்சீவி அவர்கள் கடை, சேத்து சஞ்சீவி என்றவர் சென்னையில் இருக்காரு. அவர் தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மனிதர். இந்த கடையில் தங்குவாரு, விட்டாங்க பொதுவுடைமை கட்சியுடைய அலுவலகத்தில் தங்குவார். இதுதான் அவருடைய வாழிடம். இதை விட்டாங்க அவருக்கு வேற இடம் இல்லை. இதுதான் அவருடைய நிலைமை. அடுத்த வேலை கஞ்சிக்கு கூட வழி இல்லாத ஒரு நிலை. தான் எழுதிய எழுத்துக்கு ஏதாவது பத்திரிகை கொண்டு கொடுத்து அவர்கள் ஏதாவது காசு கொடுத்தா அதை வச்சுதான் அவருடைய குழந்தை ஓடிடும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மிகவும் ரொம்ப துன்பப்படக்கூடிய ஒரு நிலையில் கூட அந்த மாற்றம் சிந்தனைகள் எல்லாம் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கின்ற, உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கின்ற தொழிலாளர்களின் வறுமையை, அங்கே அவர் படுகின்ற துன்பத்தை, அவர்கள் ஆதிக்க சக்திகளை நோக்கி போரிடுகின்ற அந்த போராட்டத்தை நோக்கி அவர் பாடுகிறார். ஆப்பிரிக்காவில் ஒரு மிகப்பெரிய தேயிலை தோட்டம். அந்த தேயிலை தோட்டத்தில் வாழ்கின்ற ஏழை மக்கள், ஏழை தொழிலாளர்கள் வாழ வழியின்றி அந்த அதிகார வர்க்கத்தின் அடிமைகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த தேயிலை தோட்டம், அந்த வாழத்தை பற்றி நம்முடைய கவிஞர் சொல்லுவதை கேட்கும் பொழுது உண்மையிலேயே நமக்கு கண்ணீர் வருகின்றது. புலி சீறி பாயவரும் தவறிவிட்டால் புதற்பாம்பு கழித்துவிடும். அந்த தேயிலை தோட்டத்தை சொல்றாரு. புலி சீறி பாயவரும் தவறிவிட்டால் புதற்பாம்பு கழித்துவிடும், கொடுஞ்சேல் கொட்டும், எலி கூட புதமுடியா மலையின் மேலே, எலி கூட புதமுடியா மலையின் மேலே ஏரியிலே தேயிலையை கிள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான அந்த மலையில் வாழ்கின்ற மக்கள், அவருடைய விதி
அந்த தேவை தான் அவங்க வேலை செய்யணும். கிளி பிடித்த உரத்தோடு சென்று மேனி கீழுகின்ற முத்தரினால் விருந்தி ஆகிய சரியாமல் உழைத்தால்தான் கால் வயிற்று சாப்பாட்டை கிளம்பியில் பிழைத்திருக்க. அந்த ஏழை மக்கள் எவ்வளவு துன்பத்தில் தங்களுடைய வயிற்று ஜீவனத்துக்காக ஒருவேளை கஞ்சிக்காக உழைத்தார்கள் என்பதை இவன் இங்கிருந்தே பாடுகின்றான். இதை மட்டும் இல்லை, நம்ம சென்னையில வால்காப்ஸ் ரோடு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நகர சுத்தி தொழிலாளர்கள், அதாவது தெருவில் மலம் அழுகிறவர்கள், குப்பை வாழ்கிறவர்கள் தான் அங்க குடிசை போட்டு வாழ்ந்துருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய கவிஞருடைய புகழிடம். தன்னுடைய ஓய்வான நேரங்களில் அவர் போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள் தான் அவர் கட்சியில பெரிய ஆட்கள் தொழிலாளர் கூட அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது நம்முடைய எளிய மக்களை தான். அவர் அந்த இடத்துல போறாரு. அந்த நிலையை கூட அவர் அற்புதமாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார். எங்கெங்கோ ஊர் தப்பால் ஒதுக்கிடத்தில் செத்த பிணம் சுடுகின்ற சுடுகாட்டு ஓரம், செத்த பிணம் சுடுகின்ற சுடுகாட்டு ஓரம், சீறி வரும் கொசு நிறைந்த கழிவுநீர் ஓடி, சீறி வரும் கொசு நிறைந்த கழிநீர் ஓடி நித்தியமும் பாய்கின்ற சதுப்பு காட்டில் நிறையிரட்டு குடிசையிலே சாக்கு மூடி, நிறையிரட்டு குடிசையிலே சாக்கு மூடி வைத்திருக்கும் கூரையின் கீழ் செத்து கொண்டு வாழ்கின்றார் நகரத்தை சுத்தம் செய்வோம் என்று அந்த பரிதாபத்துக்குரிய மக்களின் வாழ்வு நிலையை அழகாக படம்பிடித்து காட்டுகிறார். அவர் என்னதான் திரைப்படத்துக்கு பாடல்கள் எழுதினாலும், என்னதான் அவர் பத்திரிகைகளுக்கு பாடல்கள் எழுதினாலும், அவருடைய சிந்தனைகள், அவருடைய கவலை எல்லோரும் வாழ்க்கையில் அடிபட்டு வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து போராடி கொண்டிருக்கின்ற மக்களை நோக்கித்தான் அவர் ஒவ்வொரு நாளும் சிந்தித்துக் கொண்டிருந்தார். அவருடைய கவிதைகளை படித்தோமானால் எந்த இடத்திலும் அழகுணர்ச்சியை பற்றி பாடியதில்லை, பெண்களை பற்றி பாடியதில்லை. தன்னுடைய கவிதைகள் அனைத்தும் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களின் கவலைகளை கண்டிப்பாக அவர் பாடியிருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலைமை இந்த சமுதாயத்தை நிலவுவதற்கு என்ன காரணம் என்று அவர் சிந்திக்கின்றார். அனைத்துக்குமே காரணம் மேல் சாதி கீழ் சாதி என்கின்ற இந்த பாகுபாடு. ஒரு கூட்டம் மேலே நின்று கொண்டு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஆட்டி படைக்கின்றது, அடிமைப்படுத்துகின்றது என்ற நிலையை அவர் அறிகின்றார். பார்ப்பன கும்பல் பறைசாற்றும் வேதத்தை போர்ப்பனை பற்றியே பூண்டெடுக்க போவார் என்று நமக்கெல்லாம் அவர் அறிவுரை கூறுகின்றார். சாதியை நீட்டி அதன் மூலம் இந்த சனாதனத்தின் மூலம் இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்தி அதிலே உழைக்காமலே உண்டு கொண்டு வாழ்ந்திருக்கின்ற பார்ப்பன கூட்டத்தின் சூழ்ச்சி வரை அழுத்துவதற்கு நாம் ஒவ்வொருவரும் கிளம்ப வேண்டும் என்று தன்னுடைய கவிதை மூலம் அதற்கெல்லாம் அறிவுரை கூறியிருக்கின்றார். அதற்கடுத்து நம்முடைய புரட்சியாளர் சொன்னது போல நாம் எல்லாம் இந்த நிலையில் இருப்பதற்கு கல்விதான், கல்வி இல்லாமைதான், அறியாமைதான் காரணம் என்ற அவருடைய சிந்தனையை நம்முடைய கவிஞரும் உருவாக்கி அவருடைய படைப்புகளை தந்திருக்கின்றார். மௌலானா அப்துல் ஆசாத் என்ற ஒரு அறிஞர் சொன்னார், உன் நாட்டின் களம் எதில் இருக்குது என்று சொன்னால் அது வங்கிகளில் இல்லை, வகுப்பறையினால் இருக்கின்றது என்று சொன்னார். ஒரு நாட்டின் செல்வம் எது என்று சொன்னால் அந்த மக்களின் கல்வி நிலைதான் அந்த நாட்டின் செல்வம் என்று சொல்வார். அதேதான் நம்முடைய அண்ணன் அம்பேத்கரும், நீ கோவில்களை கட்டுவதை விட பள்ளிகளை கட்டு, கோவில்களை கட்டுவதனால் 4 பிச்சைக்காரர்கள் உருவாவார்கள், பள்ளிகளை கட்டினால் 1000 அறிவாளிகள் உருவாவார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு கல்வி முறையை மறுக்கின்ற மனு தர்மத்தை எதிர்க்கின்ற பாவங்களாக நம்முடைய புரட்சி பாவலர்களை
ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஏழை மக்கள் படிக்கக்கூடாது, ஏழை மக்கள் நல்ல நிலைக்கு வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு கல்வி கொள்கையை வகுத்து இன்றைக்கு நமக்கெல்லாம் கல்வி ஒரு எட்டாத முன்பாக செல்ல முடியாத ஒரு தூரத்திலே வைத்து நம்மை எல்லாம் கொடுமைப்படுத்தியிருக்கின்றது. புதிய கல்விக் கொள்கை என்னும் ஒரு கொடிய சூழ்ச்சி நிறைந்த கொள்கை மூலம் இந்த மண்ணிலே நம்மை எல்லாம் கல்வியிலிருந்து பிரித்து அப்புறப்படுத்துகிறது. கல்வியிலிருந்து பிரித்து விட்டால் இந்த சமூகம் அறியாமையில் மூழ்கிவிடும். அறியாமையில் மூழ்கிவிட்டால் அவர்களை அடிமையாக்கி விடலாம் என்ற சூழ்ச்சி எண்ணத்தோடு இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையை புகுத்தி நம்மை கல்வியிலிருந்து பிரித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு புறம் நீட் என்னும் தேர்வு மூலம் நம்மை எல்லாம் நல்ல கல்வியை, மருத்துவ கல்வியை நம்முடைய பிள்ளைகள் படிக்கக்கூடாது என்று எண்ணி அதையும் நம்முடைய பிள்ளைகள் பிரித்து ஒரு நல்ல படிப்பை கூட படிக்க முடியாத நிலைக்கு நம்மை தள்ளியிருக்கின்றது. இதையெல்லாம் நாம் எதிர்க்க வேண்டும் என்றால் நம்முடைய தமிழொழியின் கருத்துக்களை நாம் உருவாக வேண்டும். அந்த மாப்புலவன் வழி நின்று அவனுடைய கருத்துக்களை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அவன் ஏதோ ஒரு புதுச்சேரியிலே பிறந்தவன், தமிழகத்திலே பொதுவுடைமை கட்சிக்கு சொந்தக்காரன், இப்படி அவனை ஒரு குறுகிய வட்டத்துக்குள் சுருக்கி விடாமல் அவன் இந்த உலகத்துக்கே வேண்டிய ஒரு சமூக போராடி எங்கெல்லாம் உழைக்கும் மக்கள் இருக்கின்றதோ, எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிறார்களோ, எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்கள் தவிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவருடைய கவிதை குரல் ஒழிக்கும், அவருடைய கவிதைகள் வாழும், அவருடைய கவிதையை கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று கூறி அந்த பணியை மேற்கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் அதன் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய எழுச்சி தமிழையும் அவர் வழியில் நின்று நம்மையெல்லாம் வழிகாட்டி சென்று கொண்டிருக்கின்ற ஐயா பாவன் அவர்களையும் மீண்டும் வழங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இடச்சாகின்றேன்.